கேரளத்தில் சூடுபிடிக்கும் சட்டமன்ற தேர்தல் களம். ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை தொடர்ந்து முதல் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது பாஜக. பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடுகிறார் தவிக தலைவர் விஜய். குஷி ஆனந்த் தி நகர், ஆதவர்ஜுனா வில்லிவாக்கம், மரிய வில்சன் ஆர்கே நகர் என தவிக சார்பில் சென்னையில் போட்டியிடும் வேட்பாளர்கள் மற்றும் போட்டியிடும் தொகுதிகள் அறிவிப்பு. மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலை ஒட்டி 144 தொகுதிகளுக்கான முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது பாஜக. கடந்த முறை மம்தா பானர்ஜி வெற்றி பெற்ற பவானிபூர் தொகுதியில் சுவேந்து அதிகாரி போட்டி. பீகாரில் மொத்தமுள்ள 5 மாநிலங்களவை இடங்களையும் கைப்பற்றியது தேசிய ஜனநாயக கூட்டணி. முதல்வர் நிதிஷ்குமார், பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் உள்ளிட்டோர் வெற்றி. ஒடிசாவில் 3 மாநிலங்களவை இடங்களை கைப்பற்றியது பாஜக. ஒரு இடத்தை கைப்பற்றியது பிஜு ஜனதா தளம். புதுச்சேரி, அசாமில் தொடங்கியது வேட்புமனு தாக்கல். புதுச்சேரியில் முதல் நாளில் ஒருவர் கூட மனு தாக்கல் செய்யவில்லை. ஈரானை முற்றிலுமாக அழித்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் பேச்சு. ஹோர்முஸ் நீரிணையை பாதுகாக்க உலக நாடுகள் முன்வர வேண்டும் எனவும் அழைப்பு. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான விசாரணைக்கு டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரானார் செந்தில் பாலாஜி. விஜயிடம் நேற்று முன்தினம் சிபிஐ விசாரணை நடத்தியிருந்த நிலையில் இன்று செந்தில் பாலாஜியிடம் பல்வேறு கோணங்களில் விசாரணை. கர்நாடகாவில் சட்டமன்ற உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க அமைச்சர்கள் முன் வராததால் சபாநாயகர் காதர் வெளிநடப்பு. காங்கிரஸ் அரசின் வெட்கக்கேடான நிலையை இது வெளிக்காட்டுவதாக தமிழக பாஜக தலைமை செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி விமர்சனம்.